வெல்கம் டு நிஃப்டி பல்ஸ் இந்தியா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி ட்ரெண்டை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பல பேருக்கு ட்ரெண்டு தெரியாமல் தான் நிறைய லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டு தெரியாமல் தான் கால் சைடு ஏறுதா புட் சைடு ஏறுதா, ஏது சின்ன மொமெண்டம் காமிச்சா கூட அந்த இடத்துல போயிட்டு அதை பை பண்ணிட்டு லாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். எந்த இண்டிகேட்டரும் தேவையில்ல, பட் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக இருக்கிறது தான் சில நேரம் ஒரு நல்ல சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை இன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ராடேல மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்கள் என்னதான் கேப் அப் நடந்தாலும் சரி, கேப் டவுன் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேன் 5 மினிட்ஸுக்கு நோட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வரைக்குமே ட்ரேட் எடுக்கிறது நல்லது இல்லை. இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கும். அதை எப்படி செலக்ட் பண்ணலான்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோ எண்டு க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. க்ளோஸ் ஆனதும் க்ளோஸ்க்கு நியராக இருக்க வேல்யூ பாருங்கள். 25,023 இருக்குது. அப்போது ஏதோ நீங்கள் 25,000 எடுங்க. என்ன ஒரு ரவுண்ட் நம்பர், எதுக்கு ஒரு ரவுண்ட் நம்பராக வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா இது எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னா 25,071 இப்படி வரும்போது 50க்கு மேலே வர்றதுனால 2500 நீங்கள் அன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே 25,023 அதனால 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது இது எதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நிஃப்டியில் எதர் லோவை பிரேக் பண்ணி கீழே போதா இல்லை ஹையை பிரேக் பண்ண போதா அப்படின்றத பார்ப்போம். இங்கே வந்து லோவை பிரேக் பண்ணி தான் கீழே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்டு கிளியராக பியர் சைடில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த கேண்டல்லையும் என்ட்ரி கொடுக்க வேண்டாம். இதுக்கு நெக்ஸ்ட் வர கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில், இங்கே இருந்தால் நீங்கள் என்ட்ரி பற்றி யோசிக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு எந்த கால் சைடு பெர்ஃபார்ம் பண்ண போதா புட் சைடு பெர்ஃபார்ம் பண்ண போதான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து 20 செகண்டுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் டே கேண்டலில் வச்சுருங்க. இதோட க்ளோஸை மார்க் பண்ணிக்கோங்க. போத் கால் சைடு அண்ட் புட் சைடோட க்ளோஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸ். அப்புறம் 5 மினிட்ஸில் வச்சுருங்க. ஸோ எது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இது. இந்த பிளாக் கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ். இங்கேயும் எப்போ ஒரு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே இருக்கோ, அதே மாதிரி அன்னைக்கு ஓப்பன் ஆன கேண்டலில் பிரேக் பண்ணி மேலே போகுதோ அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹையையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரீவியஸ் டே க்ளோஸையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ இதுதான் அன்னைக்கு நீங்கள் புட் ஆப்ஷனை மட்டும் பார்த்தாலே போதும், ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு மினிமம்
20 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே போதும். 15 to 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா டெய்லி கன்சிஸ்டன்ஸாக பண்ணாலே இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே போடுச்சு. ஸோ இதை நீங்கள் வேறு எந்த ஒரு நாளுக்குள்ள கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி நாள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணுறோம். பியரிஷ் கேண்டல் இருந்தால க்ளோஸுக்கு பக்கத்தில் 25,074 வருது. 25,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுப்போம். previous day close. ோட க்ளோஸ் இந்த மாதிரி 28 க்ளோஸ் இங்கே ஸோ இதுதான் 21st. இதை செலக்ட் பண்ணிடுச்சு. இப்போது இதை ப்ரீவியஸ் டே க்ளோஸு, இது இங்கே ப்ரீவியஸ் டே க்ளோஸு. இப்போது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோ, இது ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோ. எப்பவுமே நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இது பிரேக், இது பியரிஷாக இருக்குது, அப்போது இது பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா, இந்த கேண்டலும் சப்போஸ் ரெட்டாக இருந்து கீழே போச்சுன்னா தான் இது பியரிஷ். ஆனால் இங்கே ரிவர்சல் எடுத்துச்சு, இந்த பாயிண்ட் வந்து ரிவர்சல் எடுத்துச்சு. ரிவர்சல் எடுத்து மேலே போகுது அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் எதுவாக இருக்கணும். அதே டைமில் இங்கே பாருங்கள், இந்த டைமில் இங்கே ஒரு பெரிய ரிவர்சல். ஸோ நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இது டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் எப்பவுமே இந்த கேண்டலுக்கு கீழே. இது ஏன் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு கேண்டில் பியரிஷாக இருந்தாலும் ஏன் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா, இதுதான் வந்து ரிவர்சல். அதே மாதிரி இது க்ளோஸுக்கு மேலே தான் இருக்குது. க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போது அன்னைக்கு அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது என்னதான் ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் இருந்தாலும் இது க்ளோஸுக்கு கீழே இருக்கிறதுனால இது பெர்ஃபார்ம் பண்ணாது. இட் won't பெர்ஃபார்ம். இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது நீங்கள் இன்றைக்கி இல்லை, நீங்கள் ஒன் டேல எப்போ வேணாலும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ எது க்ளோஸ் ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அபோவ் இருக்கோ அப்போ தான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா பெர்ஃபார்ம் பண்ணாது. இந்த வீடியோவோட சம்மரி என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ட்ரேட் பண்ணாமல் அதோட ஹை அண்ட் லோவை செலக்ட் பண்ணிவிட்டு அது எங்கே க்ளோஸ் விற்குதோ, எந்த க்ளோஸுக்கு நியராக இருக்க ரவுண்ட் வேல்யூ அதை எடுத்து அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வச்சுட்டு டே கேண்டலில் ப்ரீவியஸ் டே க்ளோஸை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸில் வச்சா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட ஹை அண்ட் லோவையும் மார்க் பண்ணுங்கள். எப்போ ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கும் அபோவ் இருக்கணும், ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலுக்கும் அபோவ் இருக்கணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வச்சுட்டு ஃபிபோனாச்சியை வச்சு 2ல வச்சு லெவல்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெவல் இது. அப்போ இங்கே என்ட்ரி, இங்கே டார்கெட், ஸ்டாப் லாஸ் இந்த பாதியில்.
1:2 டார்கெட். இப்படிதான் நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிச்சு எப்படி ட்ரேட் பண்ணலான்றது. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.